பொண்ணு மாப்பிள்ளைக்கு கேம் வச்சுருந்தாங்களே, யார் அந்த மோதிரத்த ஃபைனலா எடுத்திருப்பான்னு கெஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். நெறைய பேர் பொண்ண தான் சொல்லியிருந்தீங்க. மாப்பிள்ளை விட்டு குடுத்துருப்பாரு. அதனால பொண்ணு எடுத்திருப்பாங்க அப்டின்ட்டு. மாப்பிள்ளை விட்டு குடுத்தாரா என்னன்னு தெரியல. ஆனா எங்க பொண்ணு தான் ஜெயிச்சது. மோதிரத்த எடுத்துட்டா. கொஞ்ச நேரம் அப்டியே முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். பொண்ணு வந்து அன்னைக்கு வந்து மறுவீடு வந்தாகணும். மறுநாள் செவ்வாய்க்கிழமைன்றதுனால. மாப்பிள்ளை எங்களுக்கு முன்னாடியே கார்ல கிளம்பி மறுவீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்க அதுக்கப்புறமா தான் கிளம்பி வந்தோம். வர வழியிலே சிப்காட்ல ஒரு பேக்கரியில நிப்பாட்டி டீ, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு மெதுவா தான் போனோம். அங்க போய் பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆகி வீட்டுக்கு கிளம்புறதுக்கு இருக்காங்க. அப்படியே அவங்களையும் வழி அனுப்பி வச்சுட்டு, அப்படியே எல்லாருமே நைட்டு தூங்க போயாச்சு. காலையில எந்திரிக்கிறதுக்கு இங்க அலாரமே தேவையில்ல. அந்த சவுண்ட நீங்களே கேளுங்க. காலையில பொண்ணு மாப்பிள்ளை விருந்துக்கு வர்றாங்களா, அதனால நம்ம வீட்ல வந்து உளுந்த வடை, பருப்பு வடை, இட்லி, சாம்பார், சட்னின்னு எல்லாம் விதவிதமா ரெடி ஆயிட்டு இருந்தது. மத்தியான ஸ்பெஷல் வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பாடு வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டயத்துலலாம் ஒவ்வொரு ஆளும் கதை பேசிக்கிட்டு, சிரிச்சு விளையாடிக்கிட்டு ஒவ்வொரு வேலையும் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். எல்லாரும் ஒவ்வொரு வேலைய பார்த்துட்டு இருந்தாங்களா, சரி எனக்கு ஒரு வேலை குடுங்கன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு அந்த வடை தட்டுறதுக்கு அந்த உருண்டெல்லாம் பிடிச்சு வச்சுட்டு இருந்தேன். வடைய போட்டு வைக்க வைக்க எல்லாரும் பக்கத்துல இருந்து காலி பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. அதுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளையுமே வந்துட்டாங்களா, உங்களுக்கு அப்படியே ஆரத்தியெல்லாம் எடுத்து வெல்கம் பண்ணியாச்சு. இந்த ஆரத்தி எடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். ஏன்னா கடைசியில காசு கிடைக்கும் இல்லையா? அதனால தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். டடா!